வான்மலரின் இனிய நல்வாழ்த்துகள். இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26 நாள். இன்றைக்கான இறை வாக்கு: அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் காணப்படுவதும் இல்லை. செப்பனியா 3 அதிகாரம் 13 திருவசனம். பொய் ஒரு பாவம். பொய் பேசுவது பாவம் என்று ஊழியக்காரர் தனது மகனுக்கு சொல்லிக் கொடுத்தார். மகனோ, நீங்கள் மாத்திரம் சாக்லேட்டை ஒளித்து வைத்து கொண்டு தீர்ந்துவிட்டது என்று பொய் சொல்லலாமா என்று கேட்டானாம். இன்றைய நாகரீக உலகில் சிறிய பொய், பெரிய பொய், விளையாட்டு பொய், இன்ப அதிர்ச்சி தரும் பொய் என்று பல வகை பொய்கள் முளைத்து விட்டன. ஆண்டவர் நமக்கு உணர்த்துவது என்ன? சத்தியத்துக்கு புறம்பான எல்லாமே பொய்தான் என்பதுதான். அதிலும் சிறியது பெரியது என்று எதுவும் கிடையாது. நமது தியான பகுதியில் கடவுளின் ரட்சிப்புக்கும் நியாய தீர்ப்புக்கும் பிறகு இஸ்ரவேலில் மீந்திருப்பவர்கள் பொய் பேசுவது இல்லை என்று செப்பனியா கூறுகிறார். இஸ்ரவேலர்களைப் போல் நாமும் வாழ வேண்டும். திருமறையில் அனனியாவும் சபீராளும் தங்கள் சொந்த நிலத்தையே விற்றார்கள். அதில் ஒரு பங்கை வைத்திருக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் இருந்தது. ஆனாலும் அவர்கள் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்துவிட்டு முழு நிலத்தையும் இவ்வளவுக்குத்தான் விற்றோம் என்று இருவருமாக சேர்ந்து பொய் சொன்னார்கள். பொய் சொல்ல இருவர் மனம் ஒத்ததால் இருவருமே மரித்தார்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள் என்று பவுல் எழுதியுள்ளார். ஆண்டவராகிய இயேசு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்றார். இன்று அநேகருடைய வாழ்விலே பொய் பழக்கப்பட்ட ஒரு காரியமாகிவிட்டது. சிறு வயதிலிருந்தே பொய் பேசுவது தவறு என்பதையே அவர்கள் உணருவது கிடையாது. நமது வாழ்வை நாம் திருத்திக் கொள்ள முயலுவோம். கடவுளிடம் உதவியை கேட்போம். சத்திய ஆவியானவர்தாமே சத்தியத்தை பேசவும் சத்தியத்தில் நடக்கவும் நம்முடன் இருந்து நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று எங்களுக்கு இயேசுவின் வழி கற்றுக் கொடுத்த பிதாவே, அதை எங்களது வாழ்வில் செயல்படுத்த உமது பலன் தாரும். இயேசுவின் வழியே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: திருமறையில் யார் தங்கள் சொந்த நிலத்தையே விற்றார்கள்? திருமறையில் யார் தங்கள் சொந்த நிலத்தையே விற்றார்கள்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.